அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மளமளவென பணம் குவிய தமிழில் இருக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வாக்கியத்தை சொல்லலாம். சோ எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. நம்ம சேனல்ல பணவசியத்திற்காக நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்களை பார்த்திருக்கோம். ஆனால் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய ஆங்கில வார்த்தைகளாக இருக்கும். சில பேருக்கு அதை பயன்படுத்துவதில் சிரமங்கள் இருக்கலாம். ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுதுதான் அதற்கான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். ஆனால் அஃபர்மேஷன்ஸ் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். சரிங்க, பணவசியத்திற்கான அந்த அஃபர்மேஷன்ஸ் வாக்கியம் என்னன்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி சில பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க. இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா சுய பிரகடனம்னு அர்த்தம். அதாவது பாசிட்டிவான ஒரு வாக்கியத்தை சென்டென்ஸை எடுத்து அதை ரிப்பீட்டடா சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாக்கியம் நம்முடைய ஆழ்மனதில் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த அஃபர்மேஷன்ஸ் வாக்கியத்தை நாம் எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க எழுதலாம், தவறு கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும், முழுமையான பலன்கள் கிடைக்கும். விருப்பப்படுறவங்க நீங்க எழுதவும் செய்யலாம். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா அஃபர்மேஷன்ஸ் வாக்கியங்கள் இருக்குங்க. இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணும் பொழுது, அதாவது இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை நாம் உருவாக்கும் பொழுது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். எந்த விதமான நெகட்டிவ் வார்த்தைகளும் அந்த வாக்கியத்துல இருக்க கூடாதுங்க. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அதீதமான கடன் பிரச்சனையில நீங்க இருக்கீங்க அல்லது அடகு வைத்த நகைகள் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறீங்கன்னா, என்னுடைய கடன் தீர்ந்து விட்டது, என்னுடைய கடனை நான் அடைத்து விட்டேன், அடகு வைத்த நகையை நான் மீட்டு விட்டேன் அல்லது அடகு வைத்த நகையை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன், இது போல சொல்லவோ எழுதவோ கூடாதுங்க. ஏன்னா கடன் மற்றும் அடகுன்ற வார்த்தைகள் நெகட்டிவ் வேர்ட்ஸ். அப்ப கடன் தீரணும் அல்லது அடகு வைத்த நகையை மீட்கணும்னா எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும்னு பார்த்தோம்னா, உங்களுடைய கடன் தீர்வதற்கு அல்லது அடகு வைத்த நகையை மீட்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை பெறுவதாக அல்லது பெற்றுவிட்டதாக நீங்க சொல்லணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு உங்களுக்கு ஒரு கடன் இருக்குன்னா அந்த 5 லட்சம் ரூபாய் பெறுவதில் நீங்க கவனம் செலுத்தணுமே தவிர கடன் தீரணும், கடன் அடைக்கணும்ன்ற அந்த கடன் மீது கவனத்தை நீங்க செலுத்தக்கூடாது. அடுத்ததாக, இந்த அஃபர்மேஷன் வாக்கியங்கள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எதிர்கால வாக்கியங்களாக இருக்கக்கூடாது. அதே உதாரணத்தை நான் சொல்றேங்க. 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா 5 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கணும், 5 லட்சம் ரூபாய் எனக்கு தேவை, 5 லட்சம் ரூபாய் எனக்கு வேண்டும்னு இது போல எதிர்கால வாக்கியங்களாக இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அந்த அமௌண்ட்டை கரண்டா நீங்க பெறுவதாக அல்லது பெற்றுவிட்டதாக எழுதணும். பாஸ்ட் டென்ஸ்ல, பிரசன்ட் டென்ஸ்ல அல்லது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல அந்த வாக்கியங்களை நம்ம எழுதணும் அல்லது சொல்லணும். 5 லட்சம் ரூபாயை மகிழ்ச்சியுடன் நான் பெற்றுவிட்டேன் அல்லது 5 லட்சம் ரூபாயை மகிழ்ச்சியாக நான் பெறுகிறேன், இது போல நீங்க எழுதணும் அல்லது சொல்லணும். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், இந்த வாக்கியங்களை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம பணவசியத்திற்கான வாக்கியத்தை பார்க்க போறோம். சோ உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய பணம் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை சொல்லணும். பணத்தின் மீது நீங்க அன்பு செலுத்தணும். பணத்தின் மீது உங்களுக்கு ஒரு நேர்மறையான எண்ணம் இருக்கணும். கரண்டா அட் பிரசன்ட் உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் கூட இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் நீங்க ஒரு பணக்காரராக உங்களை பாவிச்சுக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும்
போகும் வாக்கியத்தை சொல்லணும். எத்பாவம் தத்பவத்தின்னு நமக்கு தெரியும். எதை நம்ம பாவிக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். தற்போதைய நிலையில எவ்வளவு பண கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடங்களுக்கு அதை நீங்க மறந்துட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய வாக்கியத்தை உணர்வு பூர்வமாக சந்தோஷமாக நீங்க சொல்லுங்க. ஒரே வாரத்தில் பணவரவில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. எந்த அளவிற்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா பணத்தின் மீது காதல் கொண்டு இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய கவனம் முழுவதும் பணத்தின் மீது தாங்க இருக்கணும். நீங்க ஒரு பணக்காரராக உணரணும். இதுதாங்க சூட்சமம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்துங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வாக்கியத்தை பயன்படுத்த வேண்டாம். அமைதியான மனநிலையில தாங்க ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ ரொம்பவுமே பெஸ்டான டைம் எதுன்னு பார்த்தோம்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில நிமிடங்கள், அதே போல தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய சில நிமிடங்கள். இது ஒரு பெஸ்டான டைம். இருந்தாலும் நீங்க எந்த நேரத்துல ரொம்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. எழுத போறவங்களும் இதே போன்ற நேரத்தை தாங்க நீங்க பயன்படுத்திக்கணும். ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் முதல் அதிகபட்சமாக 10 நிமிடங்கள் வரை இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். எழுத போறவங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக்கை வாங்கிக்கோங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். எழுதுறதுக்கு மோஸ்ட்லி நீங்க கிரீன் கலரை யூஸ் பண்ணுங்க. பச்சை நிறத்துல எழுதுங்க. பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் இருக்குங்க. அதனால கிரீன் நீங்க யூஸ் பண்ணுங்க. கிடைக்காத பட்சத்துல ப்ளூ கலரை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எழுத போறவங்க ஒரு நாளைக்கு 11 முறை நீங்க எழுதுங்க. தினமும் எழுதி முடிச்சிட்டு அந்த நோட் புக்கை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. வெளியாட்கள் யாரும் அதை பார்க்காத மாதிரி வச்சிருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தால் தவறு கிடையாதுங்க. ஒரு நோட் புக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு நோட் புக்கை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. பழைய நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிச்சிடுங்க. அந்த பணவசிய வாக்கியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இன்ஸ்டாகிராம்ல இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க அந்த பணவசிய வாக்கியம் என்னன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 2 வாக்கியங்கள் இருக்கு. நான் பணத்தை விரும்புகிறேன், பணம் என்னை விரும்புகிறது. நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன். நான் பணத்தை விரும்புகிறேன், பணம் என்னை விரும்புகிறது. நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன். நான் பணத்தை விரும்புகிறேன், பணம் என்னை விரும்புகிறது. நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த பணவசிய வாக்கியங்கள். இப்ப நான் உங்களுக்கு சொன்னதை போல 5 முதல் 10 நிமிடங்களுக்கு இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. ஒரு நாள் கூட தவறாமல் தினமும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு நீங்க பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. இத்தனை நாட்களுக்கு மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. தினமுமே பயன்படுத்த வேண்டிய வாக்கியம் இது. எழுத போறவங்களும் இந்த 2 வாக்கியத்தையும் சேர்த்து 11 முறை நீங்க எழுதணும். இப்ப நம்ம பார்த்ததை போல சரியான உணர்வு நிலையில் இந்த வாக்கியங்களை நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒரே வாரத்தில் பணவரவில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.